வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் காலையிலேயே வாக்களிக்க வந்த வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் இணைந்திருக்கிறார். சாமுவேல், வணக்கம். இந்த கோளாறான இயந்திரம் அப்புறப்படுத்தப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அதன் விவரங்கள். வணக்கம் சஹித். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி காந்தி நகரில் உள்ள ஹோலி கிராஸ் பள்ளியில் அமைந்துள்ள 202வது பூத்தில் இந்த இயந்திர கோளாறு காரணமாக 45 நிமிடம் தாமதமாக தற்போது இந்த வாக்குப்பதிவானது துவங்கியது. வாக்குப்பதிவு செய்ய வந்த முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கிருந்த அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதாவது மாதிரி வாக்குப்பதிவு சரியாக 7:45 மணி அளவிலே துவங்கியதால் அது பிற்பாடு வாக்குப்பதிவானது துவங்கியது. இப்போ இங்கு வந்திருக்கக்கூடிய முதியவர்கள் இந்த 45 நிமிட கால தாமதத்தை இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு எப்படி இவர்கள் நீண்டு தருவார்கள் என கேள்வியானது எழுப்பப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, காலை முதலே இங்கு ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்த வாக்காளர்கள் நீண்ட நேரம் வெயிலில் நிற்க முடியாமல் திரும்பி சென்றக்கூடிய அவல நிலையும் தற்பொழுது ஏற்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த வாக்குப்பதிவானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த இயந்திரங்களானது மாற்றப்படாமல் அதே இயந்திரம் சரி செய்யப்பட்டு தற்போது இந்த வாக்குப்பதிவு துவங்கியது. சஹித், சாமுவேல், இயந்திரம் கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் வாக்குப்பதிவு எந்த அளவிற்கு இருக்கிறது? அதன் விவரங்கள். கண்டிப்பா காலை முதலே காத்திருந்த வாக்காளர்கள், நீண்ட வரிசையில் காத்திருந்தவர்கள் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக வாக்குச்சாவடிக்குள் சென்று தங்களது வாக்கினை செலுத்தி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் முதன்மை வாக்காளர்கள் மற்றும் முதியவர்கள் அதிகம் இருப்பதால் அதே போல வாக்களித்து வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும் இங்கு அதிகமா இருப்பதால் இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் இருக்கக்கூடிய முகவரிடமும் தொடர்ந்து வாக்களிக்க வந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு இயந்திரமானது சரி செய்யப்பட்டு தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு துவங்கியதால் தற்போது தாமதமாகவே இந்த 202வது பூத்தில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. சஹித், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.